ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய கூகுள் பேல பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, நம்ம பிரைமரி அக்கௌண்ட்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது, அதாவது பிரைமரி அக்கௌண்ட்டை எப்படி நம்ம செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய கூகுள் பேல பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தற்காலிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் நம்ம பிரைமரி அக்கௌண்ட் சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, நம்ம தற்காலிக அக்கௌண்ட் சொல்லிட்டு எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய கூகுள் பேல நீங்க வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி அக்கௌண்ட். நீங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சு நீங்க உங்களுடைய கூகுள் பேல ஆட் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு அக்கௌண்ட் தான் பிரைமரி அக்கௌண்டா இருக்க முடியும், தற்காலிக அக்கௌண்டா இருக்க முடியும். அதாவது உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அந்த ஒரு அக்கௌண்ட்டை பயன்படுத்தி தான் நீங்க மணியை சென்ட் பண்றதா இருக்கட்டும், ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், இப்போ தற்சமயம் நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிரைமரி அக்கௌண்ட்டை எப்படி நம்ம செட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய கூகுள் பே ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க செட்டப் பேமெண்ட் மெத்தட்னு இருக்கு. இதுல வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல பார்த்தாலே தெரியும் நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஷோ ஆகும். நான் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து 2-3 பேங்க் அக்கௌண்ட் 4 பேங்க் அக்கௌண்ட் இது போல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க அதுல எந்த பேங்க் அக்கௌண்ட் இப்ப பிரைமரியா இருக்கோ அதுக்கு கீழே வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு கீழே பிரைமரி சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஓகே, பிரைமரின்னு சொல்லிட்டு இருக்கும், மென்ஷன் ஆயிருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் தான் பிரைமரி அக்கௌண்ட் தான் தற்சமயம் இருக்கு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ற பாருங்க. இப்போ இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணும்போது இப்போ அந்த அக்கௌண்ட் ஓபன் ஆயிடும். அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க இந்தியன் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் பிரைமரி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல டீடைலா கொடுத்திருக்காங்க. இந்த அக்கௌண்ட் பிரைமரியா இருக்குது. ஓகே, இப்போ பேக் வந்துறேன். இப்போ நீங்க வந்து வேற எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க பிரைமரியா யூஸ் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட்டை பிரைமரியா நான் வந்து செட் பண்ண போறேன். அதனால அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க செட் அஸ் பிரைமரி அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, செட் அஸ் பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட் செட் டு பிரைமரி சொல்லிட்டு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடும். ஓகே, இப்படி நம்ம பிரைமரி அக்கௌண்ட்டை செட் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து மணியை சென்ட் பண்றதா இருக்கட்டும், ரிசீவ் பண்றதா இருக்கட்டும், எந்த ஒரு தடையுமே இல்லாம நம்ம வந்து ஈஸியா வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு மணியை சென்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ பிரைமரி அக்கௌண்ட்டை எந்த அக்கௌண்ட் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்க்கு தான் வந்து நம்ம டைரக்டா சென்ட் பண்ற மாதிரி செட் ஆகும். வேற அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நீங்க வேற அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி அந்த அக்கௌண்ட் நம்ம செலக்ட் பண்ணி தான் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிரைமரி அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த அக்கௌண்ட் செட் ஆயிருக்கும். அதுல இருந்து நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்கு. இது தெரியாம நீங்க வந்து நிறைய பேர் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய கூகுள் பேல 2-3 பேங்க் அக்கௌண்ட் நீங்க வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படின்ற பட்சத்துல வேற ஒருத்தவங்க வந்து உங்களுடைய யூபிஐ நம்பரை, உங்களுடைய போன் நம்பரை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும்போது நீங்க நினைக்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து மணி வந்து ரிசீவ் ஆகாது. வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு மணி வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இதுல எந்த அக்கௌண்ட்டை நீங்க பிரைமரியா வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்க்கு தான் மணி வந்து ரிசீவ் ஆகும். நீங்க நினைச்ச வேற ஒரு அக்கௌண்ட்ல மணி வந்து ரிசீவ் வந்து ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒருத்தவங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை, அதாவது உங்களுடைய யூபிஐ நம்பரை பயன்படுத்தி உங்களுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி ரிசீவ் ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க பிரைமரியா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்ட பிறகு அவங்க மணி வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் வழியாக, யூபிஐ நம்பர் வழியாக உங்களுக்கு சென்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ நம்மளுடைய கூகுள் பேல பிரைமரி அக்கௌண்ட்டை எப்படி நம்ம செட் பண்றது, நம்ம பிரைமரி அக்கௌண்ட்டை செட் பண்றதுனால நமக்கு என்ன பயன் சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.